ஹரே கிருஷ்ணா. மோகினி ஏகாதசியினுடைய மகாத்மியம் வருகிற ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி அன்று வருகின்ற மோகினி ஏகாதசியினுடைய மகாத்மியத்தை பற்றி யுதிஷ்ட மகாராஜா புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீகிருஷ்ணரிடம் கேட்கிறார். ஏ சனார்த்தனா, வருகிற பைசாக் மாதத்தில் வருகிற மோகினி ஏகாதசியினுடைய மகாத்மியத்தை பற்றி தாங்கள் கூறுங்கள் என்று கேட்கிறார். பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார், ஏ ராஜன், இந்த பைசாக் மாதத்தில் வரக்கூடிய மோகினி ஏகாதசி மிகவும் மகத்துவமானது. இதனுடைய விசேஷ அம்சம் என்னவென்றால், பல ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்ரீராமர் அவருடைய குலகுருவான வசிஷ்ட முனிவரிடம் இந்த மோகினி ஏகாதசியை பற்றி உரையாடலை நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ ஸ்ரீ ராமபிரான் வனவாசம் அதாவது சீதையை பிரிந்து வனவாசத்தில் அவர் இருந்த பொழுது, சீதையின் பிரிவாற்றமையால் அவர் கஷ்டப்பட்டு இருந்த பொழுது, அவர் வசிஷ்ட முனிவரிடம் இந்த ஏகாதசியை பற்றி கேட்கிறார். முனி சிரேஷ்டரே, இந்த மோகினி ஏகாதசியினுடைய முக்கியத்துவத்தை பற்றி தாங்கள் எனக்கு கூறுங்கள் என்று கேட்கிறார். அப்போ வசிஷ்ட முனிவர் சொல்கிறார், ஏ பகவான் ஸ்ரீ ராமபிரானே, உங்களுடைய ராமநாமம் மட்டுமே எல்லா விதமான பாவங்களையும் போக்கக்கூடிய அளவுக்கு மகிமை உடையது. இருந்தாலும் லோக தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய சீவாத்மாக்களுக்கு தாங்கள் ஒரு பாடமாக இந்த ஏகாதசி விரதத்தை பற்றி அவர்கள் கடைபிடிப்பதற்காக தாங்கள் கேட்கிறீர் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே இந்த ஏகாதசியுடைய மகாத்மியத்தை உங்களுக்கு நான் கூறுகிறேன். ஒரு சமயத்தில் சரஸ்வதி நதிக்கரையில் பத்ராவதி ராஜா என்ற ஒரு அரசன் ராஜ்யம் பண்ணி கொண்டிருந்தான். அவனுடைய ராஜ்யத்திலே தனபால் என்கின்ற ஒரு வைஷ்ணவ சிரேஷ்டர் அங்கு வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த வைஷ்ணவர் சிரேஷ்டரான தர்மாத்மா, புண்ணியாத்மா பல நல்ல காரியங்களிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். பொதுமக்களுக்கு சமூக சேவைகள், குளம் வெட்டுவது, மரம் நடுவது, பல தர்மசாலைகளை அமைத்து அன்னதானம் விடுவது, வைத்தியசாலைகள் அமைத்து நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு மருத்துவ உதவி செய்வது போன்ற பல நல்ல செயல்களை அந்த தனபால் செய்து கொண்டிருந்தார். அவருக்கு 5 புத்திரர்கள் இருந்தார்கள். சுமனா, துதிக்கேது, மேதாவி, சுக்ருதி, துஷ்டபுத்தி என்ற 5 புத்திரர்கள் இருந்தார்கள். அதில் 5வது புத்திரனாக இருக்கக்கூடிய துஷ்டபுத்தி பல்வேறு தவறான நடத்தை உடையவர்களிடம் தொடர்பு கொண்டு மதுபானம் அருந்துவது, பசுவை கொன்று மாமிசம் உண்பது, பெண்களிடம் கற்பழிப்பு போன்ற தவறான செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். பெண்களோட தொடர்பு கொண்டார். தவறான வழியிலே தவறான நடத்தை உடையவரான அந்த துஷ்டபுத்தி அவருடைய அப்பாவுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தி கொண்டிருந்தார், அதாவது தனபாலுக்கு. இப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு சமயம் தனபால் எங்கு வழியிலே சென்று கொண்டிருக்கும்போது இந்த துஷ்டபுத்தி ஒரு வைசிய பெண்ணிடம், அதாவது ஒரு வேசியிடம் தோல் மேலே கை போட்டு கொண்டு போய் கொண்டிருந்தார். அதை பார்த்த தனபால் மிகவும் வருத்தப்பட்டு தன்னுடைய வீட்டிற்கு வர வேண்டாம், அவரை வீட்டுக்கு வரக்கூடாது என்று விரட்டி அடித்து விட்டார். இனிமே வீட்டிலே உனக்கு இடமில்லை, நீ தவறான நடத்தையில் மிகவும் மோசமான செயலை செய்ய ஆரம்பித்து விட்டால் இனிமே வீட்டிலே உனக்கு இடமில்லை என்று சொல்லி அவருடைய மகனான துஷ்டபுத்தியை வீட்டை விட்டு வெளியே விரட்டி விட்டார். அவர்
அப்படி விரட்டி விடும்போது அவரிட கொஞ்சம் பணங்கள்லாம் இருந்தது. அதை கொண்டு அந்த வேசியாவிடம் குடும்பம் நடத்தி கொண்டு கெட்ட நண்பர்களோடு சவகாசம் வைத்து கொண்டு மதுபானம் அருந்துவது, மாமிசம் உண்பது, தகாத வேலைகளை செய்து கொண்டிருந்தார். அவர் கையில் பணம் இருக்கும் வரைக்கும் அவர்களெல்லாம் கூட இருந்தார்கள். அந்த வேசியா பெண்ணும் மற்ற நண்பர்கள்லாம் அவரோட கூட இருந்தார்கள். அவரிடம் எப்போ பணம் முடிந்ததோ உடனடியாக அவரை விட்டுவிட்டார்கள். உடனே வேறு வழி இல்லாமல் திருஷ்ட புத்தி அங்காங்கு திருடுவதற்கு ஆரம்பித்தார். அப்படி திருடி பிடிபடும் போது மக்கள் அவரை தண்டனை கொடுக்க என்று நினைக்கும் பொழுது அவருடைய அப்பா தனபால் அவருடைய மகன்தான் இவர் என்பதை தெரிந்து கொண்டு அங்கே விட்டுவிட்டார்கள். தனபாலுடைய மகன் என்பதனால். ஏன்னா தனபால் என்பவர் மிகப்பெரிய தர்மாத்மா. அவர் பல சமூக சேவைகள் செய்து மக்கள் மத்தியிலே நல்ல பேர் வாங்கியவர். அவருடைய மகனை நாம் தண்டிக்கக்கூடாது என்று மக்கள் அவருக்காக அவர் மகனை விட்டுவிட்டார்கள். இப்படி நடந்து கொண்டிருக்கும்போது ஒரு சமயம் மிகப்பெரிய ஒரு திருட்டை அரங்கேற்றம் பண்ணார். அது ராஜாவிடம் பிடிபட்டு ராஜா அவர் நாடு கடத்த சொல்லிவிட்டார். நாட்டில் இருக்கக்கூடாது என்று சொல்லி நாட்டை விட்டு விரட்டி விட்டார்கள். அப்படி விரட்டி அவர் வனப்பகுதியிலே சென்று அங்கு மிருகங்களை உணவாக கொண்டு ஆங்காங்கு சில விலங்குகளை வேட்டையாடி தன்னுடைய வகுத்து பசியை போக்கிக் கொண்டு அங்கு வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்படி இருக்கும் பொழுது அவருடைய பூர்வ புண்ணியம் அவருக்கு வேலை செய்ய ஆரம்பித்தது. அந்த சமயத்தில் கௌடிய முனிவர் என்ற முனிவர் அங்கு வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் சரஸ்வதி நதியிலே அங்கு ஸ்நானம் செய்துவிட்டு அந்த வழியாக வரும்போது அவருடைய எதிர்க்க இவர் சென்று கொண்டிருந்தார். கௌடிய முனிவருடைய வஸ்திரம், அதாவது துணி, மேலாடை காற்றில் பறந்து இந்த திருஷ்டபுத்தியினுடைய மேலே பட்டது. பட்ட மாத்திரத்தில் இவருக்கு புத்தி தெளிந்தது. நாம் செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாம் அவருக்கு நினைவில் வந்தது. நாம் ஏன் இப்படி நடந்து கொண்டோம்? நம்முடைய கெட்ட செயலால் நாம் வீட்டை விட்டு வெகு தூரத்தில் வந்து விட்டோம் என்பதை உணர்ந்து தன்னுடைய தவறை உணர்ந்து முனிவரிடம் மன்னிப்பு கேட்டார். நான் மிகப்பெரிய பாவி ஆகிவிட்டேன், எனக்கு ஏதாவது நல்ல வழி சொல்லுங்கள், நான் எப்படி இந்த பாவத்திலிருந்து நான் விடுதலை அடைய முடியும் என்று அந்த துஷ்டபுத்தி கேட்டார். அப்பொழுது கௌடிய முனிவர் சொன்னார், நீங்கள் இந்த மாதிரி கஷ்டப்படுவதற்கு காரணம் உன்னுடைய பாவ விளைவுகளை போக்கிக் கொள்ள வேண்டுமானால் நான் சொல்லக்கூடியதை நீ செய். வைசாக் மாதத்தில் வரக்கூடிய மோகினி ஏகாதசி அன்று கடுமையான விரதம் இருந்து அந்த ஏகாதசியின் கண் விழித்து நீ விரதம் இருந்தாயானால் உன்னுடைய பாவங்கள் எல்லாம் முழுமையாக விடுபட்டு மோட்ச பிராப்தி அடைவாய் என்று அவருக்கு உபதேசம் பண்ணார். அதை கேட்ட திருஷ்டபுத்தி அப்படியே அந்த கௌடிய முனிவர் சொன்ன அதே ஏகாதசி, அதாவது இந்த மோகினி ஏகாதசியை அவர் சிரத்தையோடு கடுமையாக கடைபிடித்தார். கடைபிடித்த மாத்திரத்தில் அவருக்கு துவாதசி எல்லாம் முடிந்து அந்த ஏகாதசி முடித்தவுடன் அவருக்கு உடனடியாக மாற்றம் ஏற்பட்டது. அதாவது அவருக்கு தேவ சரீரம் ஏற்பட்டு அவர் தேவலோகத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார் என்று இந்த ஏகாதசி சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த மோகினி ஏகாதசிக்கு அவ்வளோ பெரிய மகத்துவம். நாமளும் இந்த ஏகாதசியை சிரத்தையோடு கடைபிடிப்போமானால் நமக்கும் பாவங்கள் நீங்க பெற்று நாம் நல்ல கதியை அடைவோம். ஆகவே சாதுக்களுடைய தொடர்பு தான் நம்மளை நல்ல வழிக்கு கொண்டு வரும். இந்த ஏகாதசியை யாரெல்லாம் சிரத்தையோடு கேட்கிறார்களோ அவர்களுக்கு 1000 கோதானம் 1000 பசு தானம் பண்ண பலன் கிடைக்கும் என்றும், அது மட்டும் இல்லாமல் இந்த ஏகாதசியை சிரத்தையோடு கேட்பது கடைபிடிப்பதால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய மோகங்கள், அஞ்ஞானம், இது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கி நமக்கு நல்ல புத்தி ஏற்பட்டு சாது சங்க தொடர்பு ஏற்படும். அது மூலமாக பகவானிடத்தில் நாம் ஒரு பக்தி உண்டாக்கும்.
என்பதுதான் இந்த ஏகாதசிய முக்கியத்துவம். ஏனென்றால் துஷ்ட புத்தி சாதுர்க்குடி அந்த மேலாடை பட்ட மாத்திரத்தில் அவர்களுக்கு புத்தி மாற்றம் ஏற்பட்டது. அதைத்தான் சைத்தன்ய சரித்திராமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சாது சங்க சர்வ சாஸ்திர ஹோய், லாபமாத்திர சாது சங்க சர்வ சித்தி ஹோய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கொஞ்சோண்டு கிடைக்கக்கூடிய சாதுக்களுடைய தொடர்பானது சர்வ சித்தியும் நமக்கு உண்டாக்கி தரும் என்பது இந்த கதை மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் அவ்வளோ பெரிய பாவியாக இருந்த துஷ்ட புத்தி கௌடிய முனிவருடைய மேலாடை பட்ட மாத்திரத்தில் மனம் தெளிந்து புத்தி மாறி தான் செய்தது பாவம் என்று அவர் தன்னை உணர்ந்து கொண்டு தன்னை திருத்தி கொள்ள ஒரு வாய்ப்பை அந்த முனிவரிடம் கேட்டு தன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டார். ஆகவே அதுபோல் நாமளும் இந்த ஏகாதசியை கடைபிடிப்பதனுடைய முக்கியத்துவம் என்னவென்றால், வெறும் ஒரு கர்மகாண்டம், அதாவது ஏதோ ஒரு கடமைக்கு இல்லாமல் நாம் செய்யக்கூடிய இந்த ஏகாதசியானது நம்முடைய வாழ்க்கையிலும் துஷ்டபுத்திக்கு எப்படி ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டதோ அதே போன்று நமக்கும் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். நம்ம மனதிலும் நல்ல சாதுக்களுடைய தொடர்பு ஏற்பட வேண்டும். தவறான நடத்தை உடையவர்களுடைய தொடர்பு கைவிடப்பட வேண்டும். சற்சங்கம் ஏற்பட்டு பக்தியிலே மனம் ஈடுபட வேண்டும். தர்ம சிந்தனை வர வேண்டும். பல பேருக்கு நல்லது பண்ணுங்கிற ஒரு எண்ணம் வர வேண்டும். இது போன்ற நல்ல செயல்களில் தன்னை ஈடுபடுத்த நாம் இந்த மோகினி ஏகாதசியை சிரத்தையோடு கடைபிடித்து நம்முடைய வாழ்க்கையிலே நாமளும் துஷ்ட புத்தியை போல வெற்றியடைந்து பகவானுடைய தாமத்தை அடைய நாம் முயற்சி செய்வோம் என்று சொல்லி இந்த ஏகாதசி மகாத்மியத்தை முடித்துக் கொள்கிறேன். இந்த ஏகாதசியை பற்றி கேட்பவர்கள் தயவு செய்து அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் பல பேருக்கு அனுப்பி ஒரு உற்சாகத்தை தார வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஏகாதசியுடைய மகாத்மியை கேட்கக்கூடியவர்கள் முடிந்த அளவுக்கு அங்கங்கே ஷேர் பண்ணுங்கள். இந்த கதைகள்லாம் கேட்கும்போது மக்களும் பல பேரும் இதனால் நன்மை அடைவார்கள். ஏன்னா எல்லாருமே விழுந்த ஆத்மா தான். துஷ்ட புத்தி மாத்திரம்தான் கெட்டவர் இல்லை, எல்லாருமே பல செயல்களால் கெட்டு போயிருக்கோம். நாமளும் இது போன்ற ஏகாதசி விரதத்தின் மூலமாக தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவங்கள் தொலைஞ்சு கஷ்டகாலங்கள் போய் நம்மளில் இருக்கக்கூடிய பயங்கள்லாம், நம்ம நிறைய விஷயங்களை பயந்து கொண்டு இருக்கிறோம், அந்த பயமெல்லாம் நீங்கி நாளும் சுபிட்சத்தோடு நம்மளுடைய நிம்மதியாக வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த ஏகாதசி ஏற்படுத்தும். ஆகவே ஏகாதசியை கேட்கக்கூடியவர்கள் சிரத்தையோடு கடைப்பிடியுங்கள். மற்றவர்களுக்கும் இதை அனுப்பி வையுங்கள். ஹரே கிருஷ்ணா.